இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிற கார் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்வி செக்மெண்ட் கார். எஸ்வி செக்மெண்ட் காரை தான் எல்லாருமே ரொம்ப அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்டைல், பர்ஃபார்மன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்துருக்குது. அந்த வகையில் எல்லா கார் கம்பெனியுமே வந்துட்டு எஸ்வி செக்மெண்ட் காரில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதில், மேனுஃபேக்சர் பண்ணுறதில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வழியில் நிசானுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு எஸ்வி செக்மெண்ட் காரை வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து நிசான் டக்டைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க வரோம். இந்த கார் வந்துட்டு இந்தியாவுக்கு வருமா தெரியல, ஆனால் எப்போ வரும் அதுவும் தெரியல. ஸோ இந்த கார் வந்துட்டு ஆனால் சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணாங்க. டக்டைன் அந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்துட்டு அந்த கார் வந்துட்டு இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எப்போ வரும் அதை பற்றி எந்த டீட்டெயில் இல்லை. ஸோ இது வரும் பட்சத்தில் ஹுண்டாய் கிரெட்டா, அதுக்கப்புறம் மாருதி சுசுகியில் இருக்கிற கிராண்ட் விட்டாரா, அதுக்கப்புறம் ஹைரைடர், டொயோட்டாவில் இருக்கிற ஹைரைடர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள்லாம் இந்த கார் வந்துட்டு இந்த டக்டைன் வந்துட்டு ஒரு காம்படிட்டராக, ஒரு போட்டியாக வந்துட்டு வருங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபத்தையும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த காரை பற்றின இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் ஆப்ஷன், ஸோ எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிசான் வந்துட்டு ஏன் இந்த எஸ்யூவி செக்மெண்ட் காரை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு மிட் சைஸில் வந்துட்டு ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் காரை வந்துட்டு லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த டக்டைன் கார் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கார் வந்துட்டு வரும் பட்சத்தில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரெட்டா, விட்டாரா, பிரெஸா, ஹைரைடர், ஸோ இந்த மாதிரியான கார்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு போட்டியாக வந்துட்டு அமையும். இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த டக்டைன் வந்துட்டு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த நிசான் டக்டைன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டக்டைன் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு நிசான் வந்துட்டு அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கார் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பற்றின ஒரு டீட்டெயில் அஃபிஷியலாக வந்துட்டு யாருமே இது லான்ச் பண்ணலை. அதுக்கு நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். எந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எடுத்துகிட்டோம்னா இது வந்துட்டு ஒரு குளோபல் டிசைன் லாங்குவேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த காரில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கார் வந்து எதிர்பார்க்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நல்லா வி ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு மோஷன் கிரில் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு நல்லா ஸ்லிம்மான ஒரு டிஆர்எல் வந்து இந்த கார் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்டு ஹெட்லாம்பையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்இடியில் வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் போனட் வந்துட்டு நல்ல ஒரு மஸ்குலர் போனட் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அண்டு அலாய் வீல் எடுத்துக்கிட்டோம்னா டுயல் டோன் அலாய் வீல் வந்து இந்த காரில் வந்துட்டு வரும். அண்டு ரியர் சைடு வந்துட்டு ஒரு கனெக்டட் டெய்ல் லேம்ப் வந்துட்டு எல்இடியில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஆனால் டாப்பில் வந்துட்டு ரூஃப் ரயில், அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர், ஷார்க் ஃபின் ஆண்டனா, இது எல்லாமே வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இந்த கார் இருக்குது. இந்தியாவில் வந்துட்டு டேஷ்போர்ட் நல்லா வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு எடுக்கிற வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன், அதாவது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்துட்டு வந்துடும். அண்ட் கிளஸ்டருமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டலில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ இது மாதிரியான பேசிக் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துட்டு வந்துடும். அண்டு வயர்லெஸ் சார்ஜர் இந்த ஆப்ஷன் வந்துட்டு இந்த கார் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டு வந்துடுது. அண்ட் சீட்டுமே வந்துட்டு வென்டிலேட்டர் சீட் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அண்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு வந்துடும். டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். அண்டு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா வந்து இந்த கார் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அண்டு நல்ல ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் அண்டு ஒரு ப்ரீமியமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த கார் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாகவே ஒரு 6 ஏர் பேக் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு வந்துடும். அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், அண்ட் ஏபிஎஸ், இபிடி, அது மட்டும் ஐசோஃபிக்ஸ் சீட் ஃபார் சில்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா, ஸோ இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கார் வந்துட்டு வந்துடும். இது கூடவே வந்துட்டு ஆடஸ் டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ சேஃப்டியில் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃபிஷியலாக இன்னும் வந்துட்டு நிசான் வந்து டிக்ளேர் பண்ணலை இதில் எந்த மாதிரியான என்ஜின் வரும் அப்படின்னு வந்துட்டு. ஆனால் வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு டர்போ என்ஜின் ஆப்ஷன் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த காரில் வந்துட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் இது வந்துட்டு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை, பட் எல்லோரும் சொல்கிறது இதுதான். ஸோ இந்த நிசான் டக்டைன் இந்த கார் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஹுண்டாய் கிரெட்டா, அப்புறம் மாருதி சுசுகி விட்டாரா, பிரெஸா, அதுக்கப்புறம் டொயோட்டாவில் இருக்கிற அர்பன் க்ரூசர், ஸோ இது மாதிரியான மாடலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹை காம்படிஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. பட் இந்தியாவில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கூட வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷன் நிசான் வந்துட்டு இன்னும் வெளியிடலை. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாடல் வந்து கூடிய சீக்கிரத்தில், அதாவது 2026 எண்டுக்குள்ளேயுமே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ இது வரைக்கும் இந்த நிசான் டக்டைன் கார் கூட இருக்கிற இந்த காரில் இருக்க போகிற ஒரு
ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த மாடல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். பாய்.